إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الشمس والقمر بحسبان صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم المهاجر من هجر ما نهى الله عنه أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் ஃபுகஹாக்கள் ஷுஹதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. அல்லாஹ்வுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தல்வானா. வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானா. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை எடுத்து நடப்பதற்கான பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானா. கண்ணியத்திற்குரியவர்களே, 1446 ஆண்டு ஹிஜ்ரி முடிந்து இப்பொழுது 1447 ஆண்டு துவங்கி இருக்கிறது. இன்று முஹர்ரம் மாதம் முதல் நாளாக நாம் கடைபிடிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், இது அல்லாஹ்வுடைய மாதம் என்று. முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வுடைய மாதம். ரமதானுக்கு அடுத்தபடியாக நோன்பு வைப்பதற்கு சிறந்த மாதம் முஹர்ரம் மாதம் என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடந்த துல்ஹிஜ்ஜா மாதமும் கண்ணியத்திற்குரிய மாதம், அஷ்ஹுருல் ஹுரும் என்கிற கண்ணியமான மாதத்தில் கட்டப்பட்டது. வருடத்தினுடைய துவக்க மாதம் முஹர்ரமும் அல்லாஹுடைய கண்ணியமான மாதங்களில் ஒன்றாகவே மார்க்கமாக்கி இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் ஒரு நிலைப்பாட்டை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறது. சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் அதனுடைய முறைப்படியாக ஓடவிட்டு இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லும். அஷ்ஷம்ஸு வல் கமரு பிஹுஸ்பான், சூரியனும் சந்திரனும் அதனுடைய ஒரு கணக்கின்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. அது எந்தவித ஏற்றத்தாழ்வையும் எடுத்துக்கொள்வதில்லை. 10,000 வருடங்களுக்கு பிறகு ஏற்படக்கூடிய சூரிய கிரகணத்தை கூட இன்று விஞ்ஞானிகள், கணிதவியல் விஞ்ஞானிகள் தங்களுடைய கணக்கின் மூலமாக மிக துல்லியமாக சொல்லிவிட முடியும். இதுவரைக்கும் எத்தனை கிரகணங்கள் ஏற்படும் என்று சொல்லப்பட்டதோ அத்தனையும் அந்த தேதியிலே அந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் இது அல்லாஹ்வுடைய ஒரு முறையான ஏற்பாடு என்பதை நம்மை அறிய வைக்கிறது. அல்லாஹ் முறையாக அதை சுற்ற வைத்திருக்கிறான், முறையாக அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். அது ஒரு கணக்கின்படியே அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இரவும் பகலும் ஏனோதானோ என்று ஏற்படவில்லை, அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நியதியின் அடிப்படையில் தான் ஏற்படுகிறது. ஒன்று இருக்கிறது சூரியன், இன்னொன்று இருக்கிறது சந்திரன். உலகத்திலே காலண்டர் என்பது ஒன்று சூரிய காலண்டர் அல்லது சந்திர காலண்டர். முஸ்லிம்கள் தங்களுடைய ஷரியத்தினுடைய சட்டங்களுக்கு ஏற்றுக்கொண்ட காலண்டர் சந்திர காலண்டர். உலக அளவிலே பிரபலியமாக இருப்பது கிரிகேரியன் காலண்டர், அது சந்திர காலண்டர், சூரிய காலண்டர் சூரியனை அடிப்படையாக கொண்டவை. பூமி ஒரு தடவை சூரியனை 365 நாளிலே சுற்றி வருகிறது, அதுதான் ஒரு வருடம் என்று தீர்மானித்தார்கள். அதன் அடிப்படையில் காலண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே சந்திர காலண்டரை அல்லது சூரிய காலண்டரை இதைத்தான் உபயோகிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. சூரிய காலண்டரை நாம் பயன்படுத்தினால் அது ஹராம் ஒன்றும் இல்லை. ஏனென்று சொன்னால் குர்ஆன் இரண்டையும் சேர்த்தே சொல்லும். அஷ்ஷம்ஸு வல் கமரு பிஹுஸ்பான், சூரியனும் சந்திரனும் தன்னுடைய கணக்கின் அடிப்படையில் சுற்றி கொண்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் தஆலா இன்னொரு
அல்லதி ஜஅல ஷம்ஸ ضியாஅ வல் கமர நூரன் வ கத்தரஹு மனாஸில லிதஅலமு அதத ஸினீன வல் ஹிசாப். அல்லாஹ் தஆலா சூரியனையும் சந்திரனையும் பற்றி சொல்லிவிட்டு அதனுடைய ஓட்டத்தை வைத்து அதனுடைய இயக்கத்தை வைத்து நீங்கள் வருடத்தினுடைய எண்ணிக்கையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் குர்ஆனிலே குகைவாசிகள் தங்கிய காலத்தை பற்றி சொல்லும் பொழுது வலபிஸூ ஃபீ கஹ்ஃபிஹிம் ஸலாஸமிஅத்தின் ஸினீன வஸாது திஸ்ஆ என்று சொல்லுவான். குகைவாசிகள் 300 ஆண்டு காலம் தங்கியிருந்தார்கள், இன்னும் அதிகப்படியாக 9 வருடத்தை கூட்டிக் கொண்டார்கள் என்றும் அல்லாஹ் சொல்லுவான். இந்த இரண்டையும் அல்லாஹ் சொல்வதை பற்றி முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள், 300 ஆண்டு எக்ஸ்ட்ரா 9 ஆண்டு என்றால் என்ன அர்த்தம் என்றால் சூரிய கணக்கின்படி 300 வருடம், சந்திர கணக்கின்படி 309 வருடம் என்று சொல்லுவார்கள். எனவே இது இரண்டுமே அங்கீகரிக்கப்பட்டதுதான், இதைத்தான் உபயோகிக்க வேண்டும், சூரிய காலண்டரை உபயோகிப்பது ஹராம் என்றல்ல. ஆனால் அதே சமயத்திலே மார்க்கத்தினுடைய ஷரியத்தினுடைய சட்டங்களுக்கு காலம் தொடர்பான எல்லா சட்டங்களுக்கும் அங்கீகாரம் கொடுத்திருப்பது சந்திர காலண்டருக்கு தான். சந்திரனை வைத்துத்தான் முடிவு செய்ய முடியும். ரமலானுடைய நோன்பு பிறை பார்த்துத்தான் நாம் ஆரம்பிக்கிறோம். ஹஜ்ஜு பெருநாள் நோன்பு பெருநாளை பிறையை வைத்துத்தான் நாம் ஆரம்பிக்கிறோம். அதே போன்று தலாக்குடைய சட்டம், இத்தாவுடைய சட்டம், இதுவெல்லாம் 3 மாதம் என்று சொன்னால் அது சூரிய மாதம் அல்ல, அது சந்திர மாதத்தின் அடிப்படையில் தான் நாம் அதை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒருவருக்கு 15 வயதாகிவிட்டால் தொழுகை கடமையாகும் என்று சொன்னால் அது சூரிய ஆண்டையை பொறுத்தல்ல, சந்திர ஆண்டை பொறுத்துத்தான். ஏனென்று சொன்னால் ஒருவனுக்கு 15 வயது ஆகுவதற்கு 6 மாதத்திற்கு முன்பாகவே சந்திர கணக்கின்படி அவனுக்கு 15 வயது ஆகிவிடும். அப்பொழுதே அவன் தொழுகை கடமையாகி விடுகிறது, ஜக்காத்து கடமையாகிறது, ஹஜ்ஜி கடமையாகிறது, அத்தனையும் அப்பொழுதிலிருந்தே கடமையாகிறது. ஏன் மார்க்கம் அப்படி எடுத்துக்கொண்டது என்று சொன்னால் இயல்பான ஒன்றை மார்க்கம் எடுத்திருக்கிறது. ஒன்று இருக்கிறது சூரியன், இன்னொன்று இருக்கிறது சந்திரன். திரை பார்ப்பதின் மூலமாக நாம் மாதத்தை ஆரம்பிக்கிறோம். இதற்கு ஒரு பெரிய கணக்கு தெரிந்திருக்க வேண்டிய தேவையில்லை, இதற்கு வானவியல் அறிவு தேவையில்லை. ஒரு பாமரனுக்கு கூட இதை தெரிந்து கொள்ள முடியும். மக்கள் வசிப்பிடம் இல்லாத ஒரு காற்றில் இருப்பவன் கூட மாதத்தை ஆரம்பித்து விட முடியும் திரையை பார்த்து. அவனுக்கு தெளிவான ஞானம் இல்லை என்றாலும், வானவியல் தொடர்பான அறிவு இல்லையானாலும், ஒரு கிராமத்தில் இருப்பவன் கூட திரையை பார்த்து மாதத்தை ஆரம்பிக்க முடியும், நோன்பு வைக்க முடியும். காற்றில் வசிப்பவன், மலையில் வசிப்பவன் அத்துணை பேரும் திரையை பார்த்து மாதத்தை ஆரம்பிக்க முடியும். ஆனால் இது ஜனவரி மாதம் ஆரம்பமாகுது, பிப்ரவரி ஆரம்பமாகுதுன்னு சொன்னா காலண்டர் இல்லாம யாரும் அதை சொல்ல முடியாது. காலண்டரை வைத்துத்தான் இன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி, பிப்ரவரி 1ஆம் தேதி, மார்ச் 1ஆம் தேதி என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் காலண்டரின் அடிப்படையிலே தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலண்டர் இல்லை என்று சொன்னால் ஜனவரி பிப்ரவரி கணக்கு யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அது சூரியன் அப்படி புலப்படுவதில்லை, மாதத்திற்கு ஒரு தடவை சூரியன் புலப்படுவதில்லை, ஒவ்வொரு நாளும் உதயமாகிறது மறைகிறது. மாதத்தை ஆரம்பிப்பதற்கு சூரியனை பார்க்க முடியாது. ஆனால் சந்திரனை அல்லாஹ் அப்படி ஆக்கவில்லை. எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக, எல்லோருக்கும் எளிதான முறையில் இஸ்லாம் என்பது எளிதானது, மனித வாழ்க்கைக்கு அவனுக்கு உகந்தது, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக அமைந்திருப்பது, அது சமத்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரு நிலை. எனவே அது எல்லோருக்கும் எளிதான ஒன்றைத்தான் சொல்றோம். இன்னும் சொல்ல போனால் சந்திரனை வைத்து வாரத்தை கூட முடிவு செய்ய முடியும். ஒரு வாரம் ஆகிவிட்டது சந்திரனை பார்த்தால் ஒரு வாரம் ஆகிவிட்டது என்று சொல்ல முடியும். பத்ர் அது பௌர்ணமியை பார்த்தால் 2 வாரம் ஆகிவிட்டது என்று சொல்ல முடியும். ஆனால் சூரியனை வைத்து அதை சொல்ல முடியாது. மார்க்கம் அவ்வளவு தெளிவாக நமக்கு லேசான ஒரு வழியை காட்டியிருக்கிறது. அதே சமயத்தில் நாள் தொடர்பான அமல்கள், வணக்க வழிபாடுகள், தொழுகை இருக்கிறது. தொழுகை நேரம் எதை கொண்டு நாம் முடிவு செய்கிறோம்? சூரியனை கொண்டு. ஃபஜ்ர் நேரம் வந்தால், சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்தால் லுஹர் தொழுகை, சூரியன் மறைந்தால் மக்ரிப் தொழுகை. ஏனென்றால் அதை எல்லோரும் பார்க்க முடியும் சூரியனை. அந்த நாளுடைய கணக்கை சூரியனை வைத்து மார்க்கம் அமைத்திருக்கிறது. இஃப்தார் செய்கிறோம், நோன்பு திறக்கிறோம், சஹரை முடிக்கிறோம், இதுவெல்லாம் சூரியனை அடிப்படையாக கொண்டவை. இது எல்லோரும் அறிந்து கொள்ள முடியும். இதற்கு பெரிய கணக்கு படிக்க வேண்டிய தேவையில்லை. சாதாரண மனிதனும் கூட வானத்தை பார்த்து அவன் லுஹர் சொல்ல முடியும், ஃபஜ்ருடைய வெளிச்சத்தை பார்த்து ஃபஜ்ர் சொல்ல முடியும், சூரியன் மறைவதை பார்த்து மக்ரிப் சொல்ல முடியும். இஸ்லாம் அவ்வளவு இயல்பானது, இயற்கையானது. உலகத்தில் வாழக்கூடிய எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் கூட அவன் அதன்படி செயல்பட முடியும் என்பதுதான். ஆனால் பொதுவாக இன்று இருக்கக்கூடிய காலண்டர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஹிஜ்ரியினுடைய காலண்டரை பற்றி, அதனுடைய மாதங்களை பற்றி கூட தெரிவதில்லை. 12 மாதங்கள் அதிலேயும் இருக்கு, இதிலேயும் இருக்குது. 12 மாதங்கள். இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன்
ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான் மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்று அல்லாஹ் சொல்லுவான். இதுலையும் இருக்குது 12, அதுலையும் 12 இருக்குது. ஆனால் இந்த சூரிய காலண்டர் கூட பலவிதமான குழப்பங்களை சந்தித்திருக்கிறது. ஒரு நேரத்திலே மெக்சிகோ ஒரு காலண்டரை வெளியிட்டது. 18 நாட்களை கொண்ட 20 மாதங்கள், 20 நாட்களை கொண்ட 18 மாதங்கள், 18 மாசத்தை அவன் அமுல்படுத்தினார்கள். மாசத்துக்கு 20 நாள். நமக்கு நினைக்கலாம் 20 நாள்னா பரவாயில்லையே, சம்பளம் சீக்கிரம் கிடைக்கும். 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தார். ஆனால் அதுக்கு தகுந்தபடி தான் சம்பளம் வரும். 20 நாட்களை கொண்ட ஒரு மாதம், 18 மாதங்கள். அப்படியானால் மொத்தம் எத்தனை நாள் வரும்? 360 நாள் தான் வரும். ஆனால் 365 நாள் வரும். 5 நாள் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு சொன்னால் அன்லக்கி பீரியட். அது ஒரு அதிர்ஷ்டமில்லாத நாட்கள் என்று பேர் வச்சு ஒவ்வொரு வருஷத்திலையும் அதிர்ஷ்டமில்லாத நாள் என்று 5 நாளை சேர்த்து வைத்திருப்பார்கள். இப்படி பல குழப்பங்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு நேரத்திலே 10 மாதங்கள் தான் இருந்தது, 12 இல்லை. கிரிகோரியன் காலண்டர் கூட ரோமானியர்கள் உருவாக்கிய காலண்டரில் 10 மாதம். ஜனவரி பிப்ரவரி பிறகுதான் சேர்த்தாங்க. நவம்பர் டிசம்பர் 9வது மாதமாக 10வது மாதமாக இருந்தது. லத்தீன் மொழியிலே நவீம் என்றால் 9, அதே போல டிசம் என்றால் 10. இன்னைக்கு உருதுலையும் கூட ஹிந்தியிலையும் நமக்கு தெரியும் நவுக்குன்னு சொன்னால் 9 தான். ஜஸ்ட் என்றால் 10. நவம்பர் டிசம்பர் அது 9ஆம் மாதம் 10ஆம் மாதம். இன்னைக்கு அது 11வது மாதம் 12 மாதமாக நம்மிடத்தில் இருக்கிறது. இதுவெல்லாம் அவர்கள் தாங்களாக உருவாக்கிய குழப்பங்கள். 12 மாதம், 18 மாதம், இப்படி பல வகையான குழப்பங்கள். அதே போன்று மாதத்துக்கு 31 நாள், ஜூலைக்கு 31, ஆகஸ்டுக்கு 31. ஏன் அது ஒரு நாளை பிப்ரவரியில் வைக்கக்கூடாதா? பிப்ரவரிக்கு 28, 29 தான், 30 கூட கொடுக்கல. 28, 29 தான். ஆனால் ஜூலையிலையும் 31, ஆகஸ்ட்லையும் 31. இது எதனால? அவர்களுடைய சீசர்கள், ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர். முதல்ல ஜூலியஸுடைய பெயர்னால ஜூலை மாதத்தை வச்சாங்க. அதுக்கு 31 நாள் இருந்துச்சு. அதற்கு பிறகு ஒரு சீசர் வந்தார், அகஸ்டஸ். ஏன் பேர் உள்ள மாதத்தில் மட்டும் ஏன் 30 நாள் இருக்கணும்? அதுலேயும் 31 தான் இருக்கணும்னு முடிவு பண்ணார். இதுவெல்லாம் மனிதர்களுடைய கைங்கரியங்கள், அவர்களாக உருவாக்கிய குழப்பங்கள். இதுபோன்று சரித்திரத்தில் நிறைய குழப்பங்கள். ஆனால் அன்றிலிருந்து இன்று வரையிலும் சந்திரனை பார்த்து முடிவு செய்யும் பொழுது என்ன குழப்பமும் பாருங்கள். பிறையை பார்க்கிறார், மாதம் ஆரம்பமாகிறது. அடுத்த பிறையை பார்க்கிறார், அந்த மாதம் முடிவடைகிறது, அடுத்த மாதம் ஆரம்பமாகிறது. இதுதான் இயல்பான எளிதான நிலைப்பாடு. இதைத்தான் மார்க்கம் அங்கீகரித்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு ஹிஜ்ரி காலண்டருடைய மாதங்கள் கூட நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மனப்பாடமாக தெரியும். ஆனால் 12 மாதங்கள் இஸ்லாமிய மாதங்களை பற்றி, ஹிஜ்ரி மாதங்களை பற்றி, முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹர், ஜுமாதுல் ஊலா, ஜுமாதுல் முக்ரா, ரஜப், ஷஅபான், இப்படி வரிசையாக ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா என்று 12 மாதங்கள் இருக்கிறது. 12 மாதங்கள் நம்மளை எத்தனை பேருக்கு மனப்பாடம் இருக்கு? இன்னும் சொல்ல போனால் படித்துக் கொண்டிருப்பவர்கள், ஓதிக்கொண்டிருப்பவர்களுக்கு கூட பல சமயங்களிலே அது மனதில் இருப்பதில்லை. 12 மாதங்களை தொடர்ச்சியாக சொல்வது சிரமமாகி விடுகிறது. நம்முடைய பிள்ளைகளை பழக்க வேண்டும். நம்முடைய கலாச்சாரத்தின்படி, மார்க்கத்தின் முறை, நம்முடைய கலாச்சாரம் சூரிய காலண்டரை உபயோகிப்பது ஹராம் என்று சொல்லவில்லை. அதே சமயத்திலே சந்திர காலண்டர் மீதும் அதனுடைய வரலாற்று பின்னணியின் மீதும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களை அதிலே ஊட்டி வளர்க்க வேண்டும். எப்படி ஹிஜ்ரா காலண்டர் உருவாச்சு, ஹிஜ்ரி காலண்டர் எப்படி உருவாச்சு? நாம் இதற்கு முன்னரும் கேள்விப்பட்டிருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தார்களே, ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். அதன் பின்னணியில் தான் இந்த காலண்டர் உருவானது. ஹிஜ்ரி 1447 என்று ஆரம்பமாகிறது என்று சொல்லுகிறோம் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து 1447 வருடங்கள் ஆகிவிட்டது. அவ்வளவு காலத்தை கடந்து வந்திருக்கிறோம். ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வின் அடிப்படையில் தான் அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரா வருடத்தை ஆரம்பித்து வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வருடத்தை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்த வருடத்தை எடுக்கலாம், பத்ர் யுத்தம் நடந்த வருடத்தை எடுத்திருக்கலாம், மக்கா வெற்றி அடைந்த வருடத்தை எடுத்திருக்கலாம். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். அந்த வருடத்தை முதல் வருடமாக ஏற்றுக்கொண்டு அந்த ஹிஜ்ரா என்கிற நிகழ்வுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், சமுதாயம் ஒரு பெரிய நெருக்கடியில் இருந்தது. அந்த நெருக்கடிக்கான தீர்வை ஹிஜ்ரத் கொடுத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்தார்கள். அதிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு தீர்வாக அமைந்தது ஹிஜ்ரத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்கள். இன்னைக்கும் உம்மத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், நெருக்கடிகள்.
இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போரில் ஜெயிச்சது யாரு, தோத்தது யாரு? ஆனாலுக்கும் ஒன்று சொல்லுவாங்க, அவங்க சொல்லிக்கிடுவாங்க நாங்கள் தான் ஜெயிச்சது. ஆனால் நல்ல வெளிப்படையாக தெரிகிறது இஸ்ரேல் நல்ல அடி வாங்கிச்சுன்னு மட்டும் நல்லா தெரியுது. அமெரிக்காவுடைய முகம் கூட கருத்து போனது. ஈரான் அமெரிக்காவுக்கும் கூட நான் முகத்தில் அறைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது ஈரான். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலையில் தான் இந்த யுத்தம் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. நெருக்கடியான நிலை. ஆனால் எல்லாம் முடிந்தாலும் கூட முஸ்லிம்களுக்கான பிரச்சனை முடிந்தபாடில்லை. முஸ்லிம்களுக்கான பிரச்சனை எப்பொழுது போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்ட பிறகும் கூட காசாவிலே மக்கள் கொல்லப்படுகிறார்கள். உடனடியாக வரக்கூடிய செய்தி என்ன செய்தி? காசாவில் இருந்து சோத்துக்காக நிற்பவர்கள், வேற எதுக்கும் அல்ல, பசியிலே சாப்பாட்டுக்காக நிற்பவர்கள் 25 பேர் குண்டெறிந்து கொல்லப்படுகிறார்கள். ஈவிரக்கம் இல்லாதவர்கள், ஈவிரக்கம் இல்லாத அநியாயக்காரர்கள். இவர்களை ஒடுக்குவதற்கு இன்னும் அல்லாஹ் கொண்டு வருவான். அடக்கி ஒடுக்குவதற்கு அல்லாஹ் நிறுத்தி வைக்க மாட்டான். சத்தியம் ஒருபோதும் அது தாழ்ந்து போகாது, இறங்கி போகாது. அசத்தியம் வெற்றி பெறவே முடியாது. வெற்றி பெறுவது போன்று தெரிந்தாலும் கூட ஒரு நாள் அது அடித்து ஒடுக்கப்படும் என்று நல்ல அடி வாங்கி இருக்கிறது இஸ்ரேல். இன்னும் வாங்கும், இன்னும் அந்த அசத்தியம் ஒழிக்கப்படும் என்பது என்ற சந்தேகம் இல்லை. பாருங்கள், மாஸ்கோவிலே சோவியத் யூனியன், ரஷ்யாவுடைய மாஸ்கோவிலே விமான நிலையத்தில் ஒரு சின்ன குழந்தை, இது என்னை விட நீங்கள் நிறைய தெரிந்திருக்கலாம், சமூக வலைதளங்களில் அந்த வீடியோ பரவலாக ஓடிக்கொண்டிருக்கும். சின்ன குழந்தை, ஈரானை சார்ந்த குடும்பம் நிற்கிறது, ஒரு சியோனிஸ்ட், யூத சியோனிஸ்ட். அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தையை விட்டும் பாராமுகமாக இருக்கும் பொழுது சின்ன பிள்ளையை தூக்கி பூமியில் ஓங்கி அடிக்கிறார். எவ்வளவு பெரிய கொடுமை! ஒரு ஈவிரக்கம் கொஞ்சமாவது இருந்தால் அந்த குழந்தை என்ன செய்யும்? அந்த குழந்தை என்ன செய்யும்? சின்ன குழந்தை செஞ்சு விளையாடி கொண்டிருக்கிற குழந்தையை தூக்கி, அது சாதாரணமான மண்டையை ஓங்கி அடிக்கலாம், அது இல்லை, காலை தூக்கி மண்ணை பூமி அடிக்கலாம். அப்படியே மயக்கம் போட்டு கொண்டிருந்த குழந்தை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரி போடுகிறாள். அதை பற்றி அவன் கொஞ்சம் கூட கவலையை தெரிவிக்கவில்லை, ஏதோ நல்ல காரியம் செஞ்ச மாதிரி. ஏனென்றால் யூத சியோனிஸ்டுடைய மனதிலே அப்படி பதிய வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு எதிரிகள் என்று. சின்ன பிள்ளையாக இருந்தாலும் கொல்லணும் என்று அப்படி பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஈவிரக்கம் இல்லாதவர்கள், இந்த ஈவிரக்கம் இல்லாத சமுதாயத்தினர்கள் இப்பொழுது அவர்கள் தலைதோக்கி இருந்தாலும் ஒரு நேரம் வரும், அல்லாஹ் அந்த நேரத்தை யாருக்கு பார்ப்பதற்கு பாக்கியம் கொடுப்பான் என்று தெரியாது. ஒரு மரம் சொல்லும், எனக்கு பின்னால் யூதன் நிற்கிறான், அடித்து கொண்டு. ஒரு கல்லு சொல்லும், எனக்கு பின்னால் நிற்கிறான், அடி என்று. அந்த அளவுக்கான தோல்வியை அவர்கள் சந்தித்தே தீர்வார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான சூழல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கடிக்கு ஹிஜ்ரத்தை ஒரு வழிகாலாக எடுத்துக்கொண்டார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழிகாலம் உண்டு. ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் ஹிஜ்ரா நமக்கு சொல்லுகிற பெரிய பாடம். என்றுமே நாம் அடிபணிந்து போக வேண்டிய தேவையில்லை. நம்முடைய மார்க்கத்தை, இஸ்லாத்தை வெளிப்படையாக தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு நேரம் கண்டிப்பாக வந்தே தீரும். அதற்கான ஒரு வழியை எடுத்துக்கொண்டார்கள் ஹிஜ்ரத்தின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் தஆலா மதீனாவுக்கு கொண்டு போய் சேர்த்தால் இஸ்லாத்திற்கு பெரிய வெற்றி கிடைத்தது அதன் மூலமாக. ஹிஜ்ரத் என்பது புலம்பெயர்ந்து செல்வது என்பது ஓடி செல்வது என்பதல்ல, விரட்டப்பட்டவர்கள் அல்ல. அதன் மூலமாக ஒரு பெரிய சாதனையை படைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டிலிருந்து கிளம்புறாங்க. அப்படி புறப்படும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தகப்பனார் அபூ குஹாஃபா, வயதான நபர், பார்வை இல்லாதவர். அபூபக்கர் வேற போறாரு, கையில் 5000 திரகம் இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டு போறாங்க. அந்த அபூபக்கர் பிள்ளைங்கள்ட்ட கேட்டாங்க, நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு என்னதான் வழி இருக்குதுங்க? சாப்பாட்டுக்கு என்ன வழி இருக்குது? 5000 திரகம் இருந்துச்சு, அதுவும் போயிருச்சு, வீட்டில் என்ன இருக்குது? ஒன்றுமே வச்சுட்டு போகலையே. அந்த சமயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளார்கள் 2 பேர், ஆயிஷாவும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா 2 பேரும் ஒரு டப்பாவில் கொஞ்சம் மணலையும் கல்லையும் அள்ளி போட்டு அதை மூடி வச்சு கையை வச்சு காட்டினாங்களாம், திருகத்தையும் தீனாரையும் விட்டுத்தான் தருகிறார் அபூபக்கர் என்று. அதை பார்த்து அவங்க பரவாயில்லைன்னாங்க. அந்த பிள்ளைகளை அப்படி வளர்த்திருக்கிறார்கள். ஒரு நெருக்கடியான சமயத்திலும் கூட காசு பணம் ஒன்றுமே இல்லை, அல்லாஹ்வையும் ரசூலையும் தான் விட்டு செல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சமயத்திலும் கூட அந்த 2 பொம்பளை பிள்ளைங்க, அதற்கு ஆயிஷா, அதற்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய ராஜாவுக்கு மன திருப்தியை ஏற்படுத்துவதற்காக காசு பணம் இருக்கிறது என்று கல்லை காட்டினார்கள். கை வைத்து பாருங்கள், இருக்கத்தான் செய்கிறது. அப்படி ஒரு அந்த நெருக்கடியிலும் கூட ஒரு மன தைரியத்தை உருவாக்கக்கூடிய நிலையில் தான் பிள்ளைகளை வளர்த்தார்கள். நாமும் நம்முடைய பிள்ளைகளையும் அப்படி புறம்பூட்டி வளர்க்க வேண்டும். அவர்களுடைய மனதில் நெருக்கடியான சமயங்களில் அதிலிருந்து வெளிவருவதற்கான வழிகள் என்ன என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஹிஜ்ரா என்பது அவ்வளோ பெரிய பாடத்தை படித்துக் கொடுக்கிறது. இந்த காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஹிஜ்ரத பஅதல் ஃபத்ஹ், மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் கிடையாது என்று.
எப்பொழுது மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டதோ அதுவரையிலும் ஹிஜ்ரத் கட்டாயம். ஹிஜ்ரத் செய்யலைன்னா மூமின் முஸ்லிமே கிடையாது. ஆனால் அதற்கு பிறகு ஹிஜ்ரத் செய்ய தேவையில்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இன்னொரு ஹிஜ்ரத் இருக்குது, அதுதான் உண்மையான ஹிஜ்ரத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஹாஜிர் மன் ஹஜர மா நஹல்லாஹு அன்ஹு. உண்மையான முஹாஜிர் யார் என்று சொன்னால் அல்லாஹ் எதை விட்டுமெல்லாம் தடுத்தானோ அதை விட்டு விடுவதுதான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நெருப்புல தூக்கி போட்டாங்க, அல்லாஹ் தஆலா வெளியே வர வச்சான். ஃபஆமன லஹு லூத் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் ஈமான் கொண்டாங்க, வேற யாரும் ஈமான் கொண்டாங்க. ஒரு நபர் ஈமான் கொண்டாங்க. சொன்னாங்க, வகால இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி, நான் என்னுடைய ரப்பின் பக்கம் ஹிஜ்ரத் செல்கிறேன் என்று. ஷாமுக்கு சென்றார்கள். ஆனால் சொன்ன வார்த்தை என்ன? நான் ரப்பின் பக்கம் ஹிஜ்ரத் செய்கிறேன். உடலால் மட்டுமல்ல, என்னுடைய கல்வால் நான் அல்லாஹ்வோடு இணைக்கிறேன். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, துனியாவினுடைய எல்லா ஆசைகளையும் விட்டுவிட்டு நான் என்னுடைய ரப்போடு சேர்கிறேன். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஹாஜிர் மன் ஹஜர மா நஹல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் தஆலா எதை விட்டுமெல்லாம் தடுத்திருக்கிறானோ அதை விட்டும் விலகுவது. இவ்வளவு காலமாக செய்த பாவங்கள் இருந்து நன்மையை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். காலமெல்லாம் பேசிய பொய்யை விட்டுவிட்டு நன்மையை நோக்கி, உண்மையை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். ஹராமான வருமானத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று ஹலாலான வருமானத்தை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். அடுத்தவர்களை பற்றி புறம் பேசி அவர்களுடைய மனதை நோக்கடிப்பதை விட்டுவிட்டு மக்களோடு நல்ல விதமாக நடப்பதென்பால் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். எல்லா விதமான தீய காரியங்கள், போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நிலையை விட்டுவிட்டு ஹலாலான முறையில் நல்ல நிலையை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். வட்டியிலேயே காலத்தை கழித்ததை முடித்துவிட்டு அதிலிருந்து ஹலாலின் பக்கம் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். எல்லா தீய காரியங்கள் இருந்தும் மார்க்கம் எதையெல்லாம் தடுத்திருக்கிறதோ அப்படிப்பட்ட எல்லா பாவங்களை விட்டும் ஒதுங்கி நீங்கி அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளின் பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிமுறையை நமக்கு காட்டினார்களோ அதன் பக்கம் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான ஹிஜ்ரத். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரப்பல் ஆலமீன் நமக்கு பாக்கியம் தந்தருள்வானாக. எல்லா விதமான தீங்குகளை விட்டும் பாதுகாத்தருள்வானாக. எல்லா விதமான பாவங்களை விட்டும் பாதுகாத்தருள்வானாக. ரப்புக்கு பொருத்தமான வழியை தேர்ந்தெடுத்து நம்முடைய மௌத் வரையிலும் அவனுடைய பொருத்தத்தை மட்டுமே இலக்காக வைத்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. எல்லா விதமான கஷ்டங்கள், ஆபத்துகள், முசீபத்துகளை விட்டும் பாதுகாத்தருள்வானாக. மக்களுக்கு நீதி செய்யக்கூடிய, நியாயத்தை செலுத்தக்கூடிய நல்ல அரசாங்கத்தை ஏற்படுத்தியருள்வானாக. எல்லா விதமான அநியாயங்களை விட்டும், அநியாயக்காரர்களை விட்டும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.